சுட்டவன் முகத்தை மூடிட்டு இருந்தான். அதனாலதான் அவனை அடையாளம் பார்க்க முடியல. ஆனா அவன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு மீனாட்சியை சுட்ட கொலைகாரன் வக்கீல் ரூம்ல இருந்தான். நீ அவனை பாத்தியா வெற்றி? அவனை இழுத்துட்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டி இருந்தனா நான் நிரபராதின்னு இந்த கோர்ட்ல நிரூபிச்சிருக்கலாம்ல. நீ ஏன்டா அவனை கூட்டிட்டு வரல? நான் அவனை தேடி போனமா, ஆனா அவன் அங்க இல்ல. சொல்ல போனா அந்த வக்கீல் ரூம்ல யாருமே இல்லம்மா. எங்க போயிருப்பான்னு தேடும் போதுதான் ஒரு வக்கீல் வந்தாரு. குற்றவாளியா? இல்ல தம்பி, இது ஏன் ரூம். இங்க குற்றவாளி எல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்ணுல படாம தப்பிச்சிட்டாமா, ஆனா நான் அவனை விடவே மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்களை நிரபராதின்னு இந்த ஊருக்கு நிரூபிப்பேன். ஆனா ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் உங்க மேல கொலைப்பழிய போட்டிருக்காங்க. இந்த சதி வேலைக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ஏ பூஜா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு? நான் நினைச்ச எதுவுமே நடக்கலமா. அந்த கோபால் பையன் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்ன உடனே அந்த ரங்கநாயகி ஜெயிலுக்கு போயிருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் கோர்ட்ல சொதப்பி தொலைஞ்சிட்டான்ல. அந்த அரசாங்க வக்கீல் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டாரு. அதுக்கு நாம என்னடி பண்ண முடியும்? மீனாட்சி செத்து போயிருவா, இந்த ரங்கநாயகி ஜெயிலுக்கு போயிருவா. நம்ம ஈஸியா இந்த சொத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒண்ணு கூட நடந்து தொலைல. அது மட்டும் இல்ல, அந்த மீனாட்சி சுட்ட கொலைகாரன் வேற இப்போ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா நம்ம ஆட்டம் தான் காலி ஆயிடும் போலயே. ஏய், என்னடி இப்படி ஒரு குண்டு தூக்கி என் தலைமையில போடுற? ஏதாச்சும் பண்ணி ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. நீ ஈஸியா கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிடுவ. ஆனா உருப்படியா ஒரே ஒரு யோசனை கூட சொல்லிடாத. 3 வேளை நல்ல சோறு மட்டும் சாப்பிடுறல்ல, அதுக்கு மட்டும் தான் உன் வாய் திறப்பியா? வேற எதுக்கும் வாய் திறக்க மாட்டல? என்ன ஏன்னு திட்டுற? என்ன திட்டுற நேரத்துல நீ உருப்படியா ஏதாவது யோசனை பண்ணு. சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. வசமா ஒரு மேட்டர் சிக்கி இருக்குமா? இத வச்சு அந்த ரங்கநாயகி ஆட வைக்கிறேன் பாரு. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம், ரங்கநாயகி விடுதலை ஆயிட்டாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க விடுதலை ஆகல, ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் எங்க தரப்பு சாட்சியான கோபால் பிறல் சாட்சி ஆனதுனாலதான் இந்த ஜாமீனே கிடைச்சிருக்கு. ஆனா நாங்க விட மாட்டோம். எங்க கிட்ட இதை விட அதிகப்படியான சாட்சி இருக்கு. நாங்க கட்டாயம் ரங்கநாயகிக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். மீனாட்சி அம்மா, ரங்கநாயகி அம்மா உங்களை சுட்டதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? கோர்ட்ல இல்லன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப எதுவும் கேட்காதீங்க, ப்ளீஸ் மூவ் ஆகுங்க. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் மேடம். இத பத்தி யாரும் கேட்காதீங்க, சொன்னா கேளுங்க. போங்க போங்கம்மா, போங்க 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 போங்கம்மா, போமா. ரங்கநாயகிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிடும்னு எதிர்பார்த்தேன். ஆனா கோபால் இப்படி சொதப்பிட்டான். அவன் மட்டும் சொதப்பாம இருந்திருந்தா ரங்கநாயகி ஜெயிலுக்கு போயிருப்பா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்லா விசாரணை பண்ணுங்க. கோபால தீவிரமா விசாரிக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவன் உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ரங்கநாயகியால தப்பிக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷன் போறேன். சரி வாங்க. உங்க மெஸ்ஸை இடிச்சாங்க, உங்க வீட்டையும் இடிச்சாங்க. இப்போ உங்களையும் சுட்டுட்டு ஜாமீன்லயும் வெளியே வந்துட்டாங்க. அவங்கள சட்டம் சும்மா விட்டாலும் நீங்க அவங்கள சும்மா விடக்கூடாதுமா.
அவங்களுக்கு சரியான தண்டனைய உங்க கையால நீங்க கொடுக்கணும். ரங்கநாயகி, நீ இங்கே இரு, நாங்க போய் கார் எடுத்துட்டு வரோம். சரியா? வெற்றி பாப்பா. வாடா. நல்ல வேலை ரங்கநாயகியை மட்டும் தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வா அத்தை, நாம எல்லாரும் இங்க கோர்ட்ல இருக்கோம். ஆனா சகுந்தலா ஆண்டி வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தை, சரண்யா அங்க போய் சண்டை போட்டிருக்கா அத்தை. அத்தை, அவ மட்டும் ஒண்ணு அங்க தனியா போகல. அவ கை குழந்தையும் கையிலேயே எடுத்துட்டு போயிருக்கா. ஏய், என்ன சொல்ற? சரண்யா எதுக்கு சகுந்தலா கிட்ட சண்டை போட்டா? சரி, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? சகுந்தலா ஆண்டி தான் அத்தை இப்ப ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு சரண்யா வந்தாலாம். அப்போ நல்ல வேலை சக்தி என்கிட்ட சொல்லி என்ன எச்சரிச்சா. இல்லனா உன் பேச்ச நான் நம்பி நான் உன் கூட எல்லாம் வந்திருப்பேன். ஒழுக்கமான மாமியாரா இருக்க போறியா இல்ல ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறியா? சரண்யா உங்களை பத்தி என்ன சொல்லிருக்கா தெரியுமா அத்தை? அவளையும் அவ குழந்தையும் கொல்றதுக்கு சகுந்தலா ஆண்டி கூட நீங்க சேர்ந்து திட்டம் போட்டிருக்கீங்களாம். அப்படி வாய் கூசாம சொல்லிருக்கா அத்தை. அத்தை, அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம சரண்யா இப்படி எல்லாம் பேசுறவ கிடையாதுல்ல. அவளை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி பேச வச்சிருக்காங்க. எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து மீனாட்சி நின்னாங்கல்ல, அத கூட நீங்க பெருசா எடுத்துக்காம சரண்யாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்க வீட்டுக்கு போனீங்க. ஆனா இந்த மீனாட்சி குடும்பம் உங்களை எப்படி டார்கெட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? மீனாட்சி நீங்க தான் சுட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல கொலைப்பழிய போட்டா. அதுல இருந்தே நீங்க ஜாமீன்ல வெளியே வந்தும் கூட பெத்த பொண்ணையே நீங்க கொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லி புதுசா ஒரு கதை ஓபன் பண்ணிருக்கா. அத்தை, அவளை இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் என்னென்னலாம் பழி போட காத்திருக்காளோ. அவளுக்கு தயவு செஞ்சு ஒரு முடிவை கட்டுங்க. இல்லனா உங்களுக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பா. அம்மா, நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குமா. நீங்க தான் சரி வைக்கணும். நீங்க இதையெல்லாம் ஒரு மனுவா எழுதி எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. ஆக வேண்டியதை நான் செய்யறேன். நாங்க போயிட்டு வரோம். நாம போலாம். மீனாட்சி நில்லு. எதுக்கு இப்ப கைய பிடிச்சு இழுக்கிறீங்க? அதான் கோர்ட்டு கேஸ்னு ஆயிருச்சுல. இதுக்கு மேல இவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய், உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். விடுங்கன்னு சொல்றேன்ல, எங்களை போக விடுங்க. விடுங்க, விடுங்க. அண்ணா, வலிக்குது. மா, இந்த ரங்கநாயகி பாக்குறதுக்கு தான் முரட்டுத்தனமான ஆளா இருக்கா. உண்மையிலேயே நான் கீ கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன வேணாலும் செய்யற பொம்மையா தான் இருக்கா. எதுக்கு கைய பிடிச்சிருக்கீங்க? கைய விடுங்கம்மா. சொல்றோம்ல, விடுங்க. பேசி தீத்தாச்சுல. கைய விடுங்கம்மா. அம்மா, எதுக்கு கைய பிரச்சனை விடுங்க. பண்ணுவீங்க? நீங்க பண்றதெல்லாம் நல்லா இல்ல. இந்த அம்மா சொன்ன கைய விடுங்கம்மா. வா, கிட்ட போய் பார்க்கலாம். அண்ணே, என்னடா நம்ம அம்மா மீனாட்சி அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாண. எங்கடா? அண்ணே, அந்த கோர்ட்டு பக்கத்துல தானே. வாண. டேய் வாடா. அம்மா, சொல்றோம்ல, கைய கைய விடுங்கம்மா. விடுமா. அதான் கோர்ட்ல எல்லாம் பேசி தீத்தாச்சுல. கோர்ட் மாதிரி இப்படி தான் பண்ணக்கூடாது. அம்மா, கைய தேவையில்லாம விடுங்க. பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. கைய ஒழுங்கா விடுங்க. கேளுங்க. சொல்லுடி, சொல்லு. என் பொண்ணை கொல்ல நான் திட்டம் போட்டேனா? சொல்லு.
சொல்லு. இவ்ளோ பேர் சொல்றோம். எதுக்கு நான் என் பொண்ணை கொல்ல திட்டம் அம்மா, போட்டேன்னு அம்மா, சொன்னேன்னு சொல்லு. என்னம்மா பண்றீங்க? அம்மா, சொல்லு, வாயை திறந்து. அம்மா, என்னம்மா பண்றீங்க? ரங்கநாயகி ஏங்க, விடுங்க. என்ன நீங்க பண்ணிட்டு சும்மா இருக்க? இருங்க. இத பாரு மீனாட்சி, நீ திட்டம் போட்டு என் மேல கொலைப்பழிய போட்ட. அத கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் பொண்ணை எனக்கு எதிரா திருப்பி விட்ட பாத்தியா? அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு இப்போ? அம்மா, எதுக்குமா இப்போ இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க சொன்னா டேய், கேளுங்க. சும்மா இருடா. இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவளை நீ நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவ உடம்பு ஃபுல்லா விஷம்டா. சொல்லு. அம்மா, வெற்றி, அம்மா, சொல்லுடி. சொல்லுங்கம்மா. எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். வாங்க. அம்மா, விடுங்கம்மா. விடு. அம்மா, விடு. வாங்க. வா ரங்கநாயகி. விடு, அம்மா, விடு. விடுங்க. விடு. ஐயோ, வாங்கம்மா. அம்மா உனக்கு இருக்குடி. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பார்த்துக்கலாம். நாங்கள் இருக்கோம்ல. வலி எதுவும் இல்லைல்லம்மா, சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. அம்மா, ரங்கநாயகி மீனாட்சியும் இப்படி முறைச்சுக்கிட்டே நின்னாங்கன்னா போதுமா? நீ இப்படியே 3 வேளையும் ஓசியா சோறு சாப்பிடலாம். நான் மெதுவா மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டுருவேன். Now. ஊத்துடா. அண்ணே ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுண்ணே, இதோட நிப்பாட்டிக்கண்ணே. என்னங்கடா எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா? டேய் சி, டேய் பேசாம ஊத்து. அண்ணே இதோட சரக்குலாம் காலியாயிருச்சுண்ணே, இனிமேல் ஊற்றுறது சரக்குலாம் இல்லை. என்னது இல்லையா? டேய் இல்லைங்கிற வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்லவே கூடாதுடா திடியா. இரு. அண்ணே இந்தா. வேணாண்ணே, அண்ணே சொல்றது டேய், கேளுண்ணே. போங்கடா போய் வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா சீக்கிரம் போங்கடா. சரிப்பா, 2 நிமிஷத்துல வந்துடுறேண்ணே. சக்தி நிக்கிற மாதிரியே இருக்கு. போதையில இருக்கும்போது கூட அவ நிக்கிற மாதிரியே இருக்கு. இது மனப்பிராந்தியா இல்ல நான் குடிச்ச பிராந்தியா? ஒண்ணுமே புரியலையே. ஏய் சக்தி, நீதான் நிக்கிறியா? நீயே என்ன புரிஞ்சுக்கல, என்னாலையும் உனக்கு புரிய வைக்க முடியல. அதான் பாத்தியா, இப்படி குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறேன். நான் ஒன்னு சொன்னா நீ நம்புவியா? நீ எப்படி நம்புவ? அதான உண்மை. இருந்தாலும் அதை நீ நம்பிதான் ஆகணும். என்ன இப்படி கோவமா முறைச்சு பார்த்துட்டே இருக்க? எங்க அம்மா வெளியில வந்துட்டாங்களேன்னு முறைக்கிறியா? இல்ல எங்க அம்மா தப்பு பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்களேன்னு முறைக்கிறியா? அதிகாரத்தையும் பணத்தையும் யூஸ் பண்ணி உங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். வெற்றி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன அதிகாரத்தை யூஸ் பண்ணோம்? என்ன பணத்தை யூஸ் பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. கோர்ட்ல உண்மையை சொன்னோம், அதனால அம்மாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. உனக்கு புரியுதா? அது உண்மையா? இது உண்மை? கோர்ட்ல சாட்சி சொல்ல வந்த கோபால் அண்ணனை மிரட்டி பயம் காட்டியிருக்கீங்க. அதுதான் நீ சொல்ற உண்மையா? ஏய், நீ தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்க. எப்பதான் நீ சரியா பேசுவ? நான் சரியா தான் பேசுறேன், நீ தான் தப்பா பேசுற. கோபால் அண்ணனை மிரட்டி வல்ட்டி அடிக்க வச்சிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கேக்குறியா? ஆதாரமா? என்ன ஆதாரம் வச்சிருக்க? ஒரு ஆதாரமும் நீ காட்ட முடியாது. கோபால் அண்ணன் எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காரு. அதை ப்ளே பண்றேன், நீயே கேளு. கேளு. என்ன மன்னிச்சிடுங்க சக்தி. ரங்கநாயகி தான் மீனாட்சி அம்மா சுட்டாங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு போனேன்.
கோர்ட்டுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க என்ன மிரட்டி வக்கீல் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு தலையாட்டலன்னா என் குடும்பத்தையே கொண்டுருவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் ரங்கநாயகி சுட்டதை நான் பார்க்கலன்னு கோர்ட்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிடுமா. இப்ப சொல்லு, கோபாலன் மிரட்டினது நீதானே? உங்க அம்மாவை வெளியே கொண்டு வரதுக்காக கோபாலன உயிரை எடுத்துருவேன்னு நீ மிரட்டி இருக்க. அதான் அவர் கோர்ட்ல உண்மையை சொல்லாம பல்ட்டி அடிச்சிருக்காரு. ஐயோ சக்தி, உன்னை யாரோ செமையா முட்டாளாக்கி இருக்காங்கடி. ஏய், அதெல்லாம் நீ நம்பாத. உங்க அம்மாவை சுட்டது யாரு தெரியுமா? அவன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட வந்தான். உங்க அம்மாவை கொல்ல முயற்சி செஞ்சான். அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? உங்க அம்மாவுக்கு முன்னாடி எங்க அம்மா கோவமா போய் நின்னாங்க. இப்ப புரியுதா? எங்க அம்மா உங்க அம்மாவை சுடல. எவனோ ஒருத்தன் முகத்தை மூடிட்டு வந்து சுட்டிருக்கான். அவன் தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கும் வந்தான். அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமே அவனை உன் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டி உண்மையை நிரூபிக்கிறேன். பாரு பாரு. ஓஹோ, இதெல்லாம் உங்க அம்மா சொன்ன கதை தானே? உங்க அம்மா சொன்ன கதையை நீ வேணா நம்ப வெற்றி. ஆனா நான் நம்ப மாட்டேன். உன்கிட்ட கடைசியா நான் கேக்குறேன், என் பேச்ச நம்பி நீ என் பக்கம் நிப்பியா மாட்டியா? மாட்டேன். எங்க அம்மா பக்கம் தான் நிப்பேன். உங்க அம்மா என்ன கெடுதல் செஞ்சாலும் நீ அவங்களோட தான் இருப்பியா? ஆமா, எங்க அம்மா கூட தான் நிப்பேன். இதான் உன் முடிவா? ஏய், அதான் சொல்லிட்டேன்ல, அம்மா கூட தான் நிப்பேன். உன் முடிவை நீ சொல்லிட்ட. என் முடிவை நான் நாளைக்கு சொல்றேன். அத நீ எதிர்பார்க்காத பெரிய அதிர்ச்சியா இருக்கும் பாரு. அண்ணி, நீங்க ஏன் சகுந்தலம்மா வீட்டுக்கு போய் சண்டை போட்டீங்க? அவங்க நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியல? அதுக்குள்ள நீங்க அங்க போய் சண்டை போட்டதுனால இப்ப விஷயம் பெருசா இருக்கு. எனக்கு மனசு கேட்கல சக்தி. என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டது அது என் மாமியாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே கோவமா வந்தது. அதான் போய் சண்டை போட்டேன். சக்தி, உன் மாமியார் மேல சந்தேகமா இருக்குன்னு தானே சொன்னா. அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்டியே சரண்யா. உன் மாமியார் கிட்ட போய் சண்டை போட்டதுக்கு பதிலா உன் புருஷன் கிட்ட போய் நீ விஷயத்த சொல்லிருக்கலாம். அவரு அவங்க அம்மாவை கண்டிச்சிருப்பாருல்ல. வேண்டாத்த, என் புருஷனை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவரை பத்தி பேசுறதுக்கே எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. அண்ணி, அசோக் அண்ணனை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவரு உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அந்த அன்பெல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்லு. எனக்கு அவர் பேரை கேட்க கூட விருப்பமே இல்லை. அந்த ஆளு ஒரு உதவாக்கற. நான் ஏன் புருஷனை உதவாக்கற சொன்னா ஏன் உங்க முகலாம் இப்படி மாறுது? இவரை யார் வர சொன்னது? என்னையும் என் குழந்தையும் பார்க்க யாரும் வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல சக்தி. அண்ணி, அசோக் அண்ணன் ஒன்னும் உங்களை பாக்கிறதுக்காக வரல, நான் தான் வர சொன்னேன். என்ன பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ணே, நீங்க உள்ள வாங்க. பொண்ணை பாக்குறதுக்காகவா? என்ன விஷயம் சக்தி? வெற்றியை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்.
அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் அசோகன் என்ன நான் வர சொன்னேன். சக்தி, நீ என்னம்மா பேசுற? இப்ப எதுக்காக நீ வெற்றி தம்பியை டைவர்ஸ் பண்ண போற? சக்தி, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. இல்லம்மா, இப்பதான் நான் சரியான முடிவு எடுக்க போறேன். என் கழுத்துல வெற்றி கட்டின இந்த தாலிக்காக தான் இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே நான் பொறுமையா இருக்க போறதில்ல. வெற்றி அவனுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி நான் என்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். ஏ சக்தி, நான் உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு மாத்திக்கோ. ஆமா சக்தி, ஒரு வக்கீலா உன்னோட டைவர்ஸ் கேஸ்க்கு என்னால் எல்லா உதவியுமே பண்ண முடியும். ஆனால் ஒரு அண்ணனா உன்னோட இந்த முடிவை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உன் முடிவை மாற்றிக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது சக்தி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய முடிவு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எங்க குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. அது எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நான் வெற்றியோட வாழணும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா? இல்ல சக்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா அண்ணா, நான் எந்த பேப்பர்ல கையெழுத்து போடணும் கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன்.